GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான செல்லூர் ராஜு தனது குடும்பத்தினருடன் காஞ்சி சங்கர மடத்திற்கு சென்றுள்ளார். அங்கு தனது மனைவியுடன் சங்கராச்சாரியார் ஸ்ரீ விஜயேந்திரரை சந்தித்து ஆசி பெற்றிருக்கிறார். அப்போது அவர்கள் கொண்டு சென்ற மாலையை தனக்கு தானே எடுத்து கழுத்தில் போட்டுக்கொண்ட விஜயேந்திரர் செல்லூர் ராஜுவின் குடும்பத்தார் குறித்து விசாரித்துள்ளார். அதன் பிறகு கணவன் மனைவி இருவருக்கும் ஆசிர்வாதம் வழங்கியிருக்கிறார். இச்சந்திப்பின் போது செல்லூர் ராஜு மிகுந்த பக்தியுடன் ஆசி பெற்றதாகவும் மடத்தின் சமீபத்திய நிகழ்வுகள் குறித்து உரையாடியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோவை தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்த அவர், காஞ்சி மடத்தில் பெரியவரிடம் என்னுடைய இல்லத்து அரசியுடன் ஆசி பெற்றது மகிழ்ச்சியானது என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தற்போது அந்த வீடியோ பேசுபொருளாக மாறியிருக்கிறது. செல்லூர் ராஜுக்கும் அவரது மனைவிக்கும் ஆசி வழங்கிய விஜயேந்திரர் இருவரது கையையும் தொடாமல் பழத்தை தூக்கி போட்டுள்ளார். அதனை சிரித்த முகத்துடன் இருவரும் வாங்கி செல்கின்றனர். இதனை பார்த்த பலரும், இதுதானே உங்க சனாதன தர்மம், வளர்ந்து வரும் காலகட்டத்தில் கூட ஒருத்தரை மதிக்காமல் எப்படி பழத்தை தூக்கி போடுவது என்று விமர்சித்து வருகின்றனர். காஞ்சி சங்கர மடத்தில் நடப்பது இது ஒன்று முதல் முறை அல்ல. கடந்த 2022ஆம் ஆண்டு ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் காஞ்சி சங்கர மடத்திற்கு சென்றிருந்தார். அப்போது விஜயேந்திரரால் அவருக்கு சால்வை வழங்கப்பட்டது. ஆனால் விஜயேந்திரர் சால்வையை தமிழிசைக்கு கையில் கொடுப்பதற்கு பதிலாக தூக்கி போட்டார். அதனை தமிழிசை கைகளால் ஏந்தி கொண்டார். இந்த சம்பவம் அப்போது கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது. ஒரு ஆளுநர் என்று பாராமல் இப்படித்தான் விஜயேந்திரன் அவமரியாதை செய்வாரா என்று பலரும் கேள்வி எழுப்பினர். இந்த நிலையில்தான் தற்போது செல்லூர் ராஜுக்கும் விஜயேந்திரர் பழத்தை தூக்கி போட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பக்தர்களை அலட்சியமாக நடத்துவதே சங்கரமடத்தின் வாடிக்கையா என்றும் பலரும் கொந்தளித்து வருகின்றனர். தந்தை பெரியார் தீண்டாமையை இந்து மதத்தின் அடிப்படை என கூறி, தீண்டாமை உள்ளவரை இந்து மதம் ஒழியாது, இந்து மதம் உள்ளவரை தீண்டாமை ஒழியாது என்றார். சனாதன தர்மத்தை சமத்துவத்திற்கு எதிரானதாக கண்டு அதை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவர் மனு தர்மம் சாஸ்திரத்தை எரித்து சமூக சமத்துவத்தை வலியுறுத்தினார். இன்றைய சூழலில் தீண்டாமை சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்டாலும் சமூகத்தில் இன்னும் நிலவுகிறது. எனவே சமத்துவ தர்மத்தை நிலைநாட்ட தீண்டாமையை முற்றிலும் ஒழிப்பது அவசியம். அரசியலமைப்பு சட்டம், சட்டங்கள், கல்வி, விழிப்புணர்வு மூலம் இதை அடைய முடியும். மனித சமத்துவமே உயர்ந்த தர்மம் என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். எங்க அக்கா எல்லாரும் நல்லா வேற லண்டன்ல இருக்காரு, அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.